வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்ரீகுருருவாச்ச தன்யோசி கிருதகிருத்யோசி பாவிதம் தே குலம் த்வயா யதவித்யா பந்தமுக்த்யா பிரம்மீ பவிதுமிச்சசி. தன்யோசி கிருதகிருத்யோசி பாவிதம் தே குலம் த்வயா யதவித்யா பந்தமுக்த்யா பிரம்மீ பவிதுமிச்சசி. ரொம்ப அழகான ஸ்லோகம். இதை சொல்லி முடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்கேன். இல்லாட்டி அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், போரும் அந்த ஸ்லோகத்துக்கு. அவ்வளோதான். ஏழு விஷயம். சப்த விஷய பிரஷ்னா. பகவத்கீதையில் 8வது அத்தியாயம் ஆரம்பிக்கிற போது அர்ஜுனன் 7 கேள்வி கேட்பான். தமிழில் கூட அதுக்கு பதில் 7 வகை வினா உரைத்த அத்தியாயம் அப்படின்னு. 7 வகை வினா உரைத்த அத்தியாயம் அப்படின்னு 8வது அத்தியாயத்துக்கு போடுவாங்க. கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதஞ்ச கிம் புரோக்தம் அதிதெய்வம் கிமுச்சியதே. நமக்கு தாத்பரியம் இல்லை, சும்மா கோட் பண்ணுறதுக்காக வந்தேன். அங்கேயும் 7 கேள்வி தான் இருக்கும். அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதிதெய்வம் கிமுச்சியதே அதியஜ்ஞம் கதம் கோத்திர தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி. ஒரு 7 கேள்வி. அது 7 வந்ததுனால சொல்லிவிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஆக 7 விஷயத்தை பற்றி இனிமேல் விரிவாக பேசணும். அதுதான் விவேக சூடாமணி. விவேக சூடாமணி முழுக்க இதுதான் இனிமேல் விசாரம். முதல்ல என்ன சொல்கிறார்? தன்யோசி அப்படிங்கிறார். தன்யோசின்னு சொன்னால் நீ உண்மையிலேயே செல்வந்தன் அப்படிங்கிறார். மற்ற செல்வந்தன்லாம் யார்? ரிலையன்ஸு, பில்கேட்ஸ் எல்லாம் யாருன்னா, இவங்கள்லாம் ரிலையன்ஸு செல்வந்தனான்னா. ஆக செல்வந்தன்னா இந்த செல்வம் மாத்திரம் செல்வம் இல்லை. இந்த செல்வம் இருந்தால் நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உண்மையான செல்வம் எதுன்னா அறிவு செல்வம். பேர் வச்சா போகாது. அறிவு செல்வம் பேர் வச்சிருப்பான், படிக்கவே வராது. அப்படி இருக்கக்கூடாது. ஆக தன்யோசி. தன்யோசின்னா நீ தன்யா. தனம்னு சொன்னால் என்ன? செல்வம். தனம் எவனிடம் இருக்கிறதோ அவன் தனவான். தனத்தை உடையவன் தனவான். ஆனால் இங்கே தன்யகான்னு சொன்னால் தனத்தை உடையவன், பெற்றுவிட்டான், செல்வம் பெற்றுவிட்டான். அதனால தான் நம்ம தமிழ் பாடல்களெல்லாம், திருஞான சம்பந்தர் பாட்டிலெல்லாம், திருநாவுக்கரசர் பாட்டிலெல்லாம் இறைவனைத்தான் செல்வம் செல்வம் வாங்க. பகவான் தான் செல்வம். ஆக செல்வம்னா என்ன? இன்பம். இன்பமே வடிவான இறைவன். நீ செல்வத்தால் எதை பெற விரும்புகிற? செல்வத்தினாலேயும் நீ பொருளாலையும் பெண்ணினாலேயும் மண்ணினாலேயும் பொன்னினாலேயும் எதை நீ பெற விரும்புகிறாய் அப்படின்னா இன்பத்தை பெற விரும்புகிறேன்னா அதுலேருந்து வராதப்பனே கொஞ்சம்தான் கிடைக்கிற மாதிரி ஏமாத்திடும். ஆக மண்ணிலும் பெண்ணிலும் பொன்னிலும் தோன்றுகிற இன்பம் உண்மையான இன்பம் இல்லைன்னு புரியறதுக்கு தான் அதெல்லாம் கொடுத்து கடவுளை நம்மளை விளையாட வைக்கிறார். அதனால் இறைவா எனக்கு இது வேண்டாம். எப்படி இந்த ஒரு குழந்தை விளையாட்டு சாமானெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ தான் எனக்கு வேணும்னு அம்மாகிட்ட கையை தூக்கு கத்துமோ, அது மாதிரி எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்த விளையாட்டு சாமான், மண் பெண்ணு பொண்ணு இதெல்லாம் வேண்டாம். இறைவா நீயே வேணும். செல்வமே செல்வமே சிவபெருமானே. ஆக இறைவன் அது எவன் அடைந்தானோ அவனுக்கு பேர் இறைவனை உடையவனுக்கு தான் பேர் உடையவன். உடைமைன்னு வள்ளுவர் நிறைய சொல்கிறார் இல்லையா? அடக்கம் உடைமை, ஒழுக்கம் உடைமை, அன்பு உடைமை, ஊக்கம் உடைமை, பண்பு உடைமை, இதெல்லாம் உடைமை. உடையர் எனப்படுவது ஊக்கம்ங்கிறார் வள்ளுவர். ஊக்கத்தை உடையவன் தான் உடையவன். மற்றவன்லாம் மற்றவர் உடையாரோ அப்படின்னு கேட்குறார். மற்றதெல்லாம் உடையவனா என்ன?
இவரை ராமானுஜரை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறோம்னா உடையவர் அப்படிங்கிறோம். உடையவர்னா இறைவனுக்கும் உடையவன் தான். பக்தனை உடையவன் இறைவன், பகவானை உடையவன் பக்தன். இந்த உடையவன்கிறது ரெண்டு பேருக்கும் சேரும். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், தன்யோசி, நீ செல்வந்தன் ஆகிவிட்டாய். அவன் கட்டின்னு வந்திருக்கிறதே ஒரு கோவணம். அவன் கட்டின்னு சிம்பிளாக நிற்கிறான். ஆள் இப்படி இருக்கான், குச்சியா, சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு. அவனை பார்த்து சொல்கிறார் தன்யோசி அப்படின்னா இவன் என்னன்னா, இதுதான் இந்த செல்வந்தான் செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை. செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உழன்ட்டர். நம்ம ஊர் ரவுடிக்கிட்ட கூட நிறைய பணம் இருக்குதுன்னு அர்த்தம். அநியாயம் அக்கிரமம் பண்ணி கொலை கொள்ளையெல்லாம் அடித்து நிறைய சேர்த்து வச்சுருக்கான். அது அல்பமான பையன்கிட்ட கூட, அறிவில்லாத அல்பத்துக்கிட்ட கூட பணம் நிறைய இருக்குது. செல்வம்னா நீ பிறருக்கு இறங்கி கருணை காட்டுற பாரு, அதுதான் உண்மையான செல்வம்னர் திருவள்ளுவர். அருள்னா இரக்கம்னு அர்த்தம். செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், கேடில் விழுச்செல்வம் கல்வி, அழியாத செல்வம் கல்வி. தன்யோசி, செல்வம் பெற்றாய் அப்படிங்கிறார் சிஷ்யனை பார்த்து. கிருதகிருத்தியோசி, செய்ய வேண்டியதை செஞ்ச, மற்றவெல்லாம் செய்ய வேண்டாததை செஞ்சுட்டு ரொம்ப நாளாக அவஸ்தைப்பட்டுருக்கான். 78 வயசாச்சு, 80 வயசாச்சு, இன்னும் வாழ்க்கையில் மனித பிறவியில் என்னத்தை செய்யணுமோ அதை செய்யாமல் சுற்றின்னு இருக்காம்பா. ஆகையினால நீ செய்ய வேண்டியதை செய்தாய். இந்த மனித பிறவி உனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை நீ உண்மையிலேயே பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறார். பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானாப்பிறப்பு. ஆகையினால நில்லாதனவற்றை நிலையினை என்று உணரும் புல்லறிவாளர்கள். இன்மை, வள்ளுவர் சொன்னார், தரித்திரத்திலேயே பெரிய தரித்திரம் என்னன்னா ஞானம் பெறாமல் இருக்கிறதுன்னு. இன்மையுள் இன்மை அறிவின்மை, பிரிதின்மை இன்மையா வையாது உலகு, அறிவுடையார் எல்லாம் உடையார். எத்தனை குறள் பாரும். அறிவுள்ளவனுக்கு எது எல்லாம், அவனுக்கு எதுவும் ஒன்றுமே இல்லாட்டா கூட அவனுக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் அறிவில்லாதவனுக்கு என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்கிறார். குறள் புரியணுமே, எவ்வளோ பெரிய புண்ணியம் இருந்தால் புரியுது. அறிவுடையார் எல்லாம் உடையார், அவனுக்கு உலகமே சொந்தம். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னா, இவனுக்கு சென்றவிடமெல்லாம் செருப்பு. அவ்வளோதான். பதவி ஆசை பிடிச்சி அங்கேயும் அலைஞ்சிருந்தால் செருப்பு தான் கிடைக்கும். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. கிருதகிருத்தியோசி, செய்ய வேண்டியதை செய்தவனாகிவிட்டாய். எப்படி புகழ்கிறார் பாருங்க. மாணவனை பார்த்து ஆசிரியர் எப்படி புகழ்கிறார். செல்வந்தனே, செல்வத்தை பெற்றவனே, நீ செல்வத்தை பெற்றுவிட்டாய், செய்ய வேண்டியதை செய்து விட்டாய். தே குலம் துவயா பாவிதம், உன்னுடைய குலம் உன்னால் புனிதமடைந்தது. தே குலம், உன்னுடைய குலம், துவயா உன்னால், பாவிதம், பாவிதம்னா மாசுகள் நீங்க பெற்றது. உன்னால் 7 தலைமுறை, பின்னால் 7 தலைமுறைம்பாங்க. 3 21 தலைமுறையாம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் ஞானி ஆயிட்டான்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் இருக்குது. குலம் பவித்ரம் ஜனனி கிருதார்த்தா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எவன் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் உண்மையை உணர்றானோ அவனுடைய குலம் தூய்மை அடைகிறதாம். பெற்ற தாய் செய்ய வேண்டியதை செய்தவள் ஆயிடுறாளாம். குலம் பவித்ரம் ஜனனி கிருதார்த்தா. நான் ஒரு தடவை இப்போ வந்திருக்காரு மகாசன்னிதான் வந்துட்டு போனார். அவங்க அம்மாவை பார்த்துருக்கேன். அந்த மாட்டை நான் பேசிகிட்டு இருக்கிற போது அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாட்டை சொல்லிகிட்டு இருந்தேன், பெரிய மகாத்மாவை கொடுத்துருக்கேள் அப்படின்லாம் சொன்னோடனே அவருக்கு மோட்சம் கிடைச்சா எனக்கு என்ன ஆச்சுன்னு இந்த அம்மா. எனக்கு என்ன ஆச்சு, அவர் வந்தார், அவர் மோட்சம் அடைஞ்சார், நான் என்ன பண்ணுறது சுவாமிகளே அப்படின்னாங்க.
அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வேறு கேட்குறேன், இந்த இடத்த தொடச்சா இந்த இடம் சுத்தமாகும், இந்த இடத்த தொடச்சா தானே இங்கே சுத்தமாகும், அது அவர் தொடச்சுட்டார், நான் இங்கே துடைக்கணுமே. அந்தம்மா எவ்வளோ பெருசாக சொன்னாங்க தெரியுமா? எனக்கு இன்றைக்கும் அந்தம்மா பேசின மாதிரி இருக்கு. அம்மா ரொம்ப அற்புதமான ஒரு தாய். அந்தம்மா அவங்க தந்தையார் தாய் 2 பேரையும் பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன். உள்ளே போனாலே நமஸ்காரம் பண்ணுவாங்க 2 பேரும். சன்னியாசிகள் மேல் அவ்வளோ மதிப்பு. எல்லாம் பெரிய எதுக்கு சொல்கிறேன், உன்னுடைய குலம் உன்னால் புனிதமடைந்தது. எதனாலே அப்படி சொல்லுகிறீர்கள்னா, அறியாமையினுடைய விளைவாகிய பந்தத்திலிருந்து விடுபடுவதால் நீ பிரம்மமாக விரும்புகிறாய். பிரம்மீ பவித்தும் இச்சசி. நீ இந்த அல்பத்தன்மையிலிருந்து நீ பெரிய தன்மைக்கு போக விரும்புகிற நீ, உன்னால் இதெல்லாம் ஏற்படுகிறது. அவித்யா பந்த முக்தியா, அறியாமையின் விளைவாகிய பந்தத்திலிருந்து விடுபடுவதன் மூலம் நீ பிரம்மஸ்வரூபமாக ஆக விரும்புகிறாய். அதனால் நீ செய்ய வேண்டியதை செய்தவன் ஆகிறாய், செல்வத்தை பெற்றவன் ஆகிறாய். அது மட்டுமல்ல, உன்னால் உன் குலமே தூய்மை அடைகிறது அப்படின்னு சிஷ்யனை பார்த்து மனசார புகழ்கிறார் குருநாதர். ஆச்சாரியர் தன்னை அணுகின சிஷ்யனுக்கு சம்சார நிவர்த்திக்கு உபாயத்தை சொன்னார். 50வது ஸ்லோகத்தில் 49வது ஸ்லோகத்தில் சொன்னார், நீ உண்மையிலேயே பரமாத்மா, நீ ஜீவாத்மா இல்லை. ஆனால் அஜ்ஞானத்தினுடைய சம்பந்தத்தினால அனாத்மாவை நீ ஆத்மான்னு நினைத்து கொண்டாய். அனாத்மாவை நீ ஆத்மான்னு நினைத்து கொண்டதுனால உனக்கு இந்த சம்சாரம் ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் பறந்து இறக்கிறது. இந்த வாழ்க்கையில் துன்பத்தையெல்லாம் உண்மைன்னு நினச்சி அதுக்கு பரிகாரம் தேடுறதும் இன்பத்தை நாடுறதும் நடந்து கொண்டே இருக்குது. முழுமையான இன்பம் கிடைக்காத இடத்துல முழுமையான இன்பத்தை தேடுகிறாய். துன்பமே நீங்க முடியாத இடத்துல துன்பத்தை நீக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுகிறாய். இந்த உடல் வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் துன்பத்தை அடியோடு நீக்கவும் யாராலையும் முடியாது, முழுமையான இன்பத்தை அடையவும் முடியாது. துன்பத்தை அடியோடு நீக்க முயற்சி பண்ணுறதும் இன்பத்தை இந்த உலக வாழ்க்கையில் அடைய முயற்சி பண்ணுறதும் தான் சம்சாரம். அது மோகம். அந்த மோகத்தினால அது இந்த முயற்சியை பண்ணுற உன்னுடைய முயற்சி வீண் முயற்சி. இந்த சம்சாரம் இதனால் அஜ்ஞானத்தினால தான், அனாத்ம பந்தத்தினால தான் ஏற்பட்டிருக்கு. ஆத்ம அனாத்ம விவேகத்தை பண்ணினா அதனால் உண்டாகிற அந்த விவேக அக்னியானது இந்த சம்சாரத்துக்கு காரணமான அஜ்ஞானத்தோடு சேர்த்து எரித்து விடும் அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொன்னான் சிஷ்யன், எனக்கு கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும்னு பக்தியோடு விண்ணப்பித்து கொண்டு, கிருபையா ஸ்ரூயதாம், தயவு செய்து கேளுங்கள் அப்படின்னு விண்ணப்பித்து கொண்டு 51வது ஸ்லோகத்தில் கேள்வி கேட்டான். பந்தம்னா என்ன, பந்தம் எதனால் வந்தது, எப்படி வந்தது, இந்த பந்தம் எதனால் ஸ்திரமாக இருக்கிறது, இந்த பந்தத்திலிருந்து விடுபடுறது எப்படி, இந்த அனாத்மான்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன, பரமாத்மா ஆத்மாங்கிறது இங்கே பரமாத்மாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, இதை எப்படி பிரித்து தெரிஞ்சுக்கிறது, இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய விண்ணப்பம், கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கோ. அவர் சொன்னது அஜ்ஞான யோகாத் பரமாத்மனஸ்தவ ஹ்யனாத்மபந்தஸ்ததயேவ சம்ஸ்ருதி தயோர் விவேகோதித போதவன்னி அஜ்ஞான காரியம் பிரதஹேத் சமூலம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இவன் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டே கேள்வி கேட்டான். கதமேத துச்சியதாம், இதுக்கு விவேகத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ கேட்டிருக்கான்.
அது மாத்திரம் இல்லை, அப்படி கேட்ட உடனே குரு அவனை ப்ரைஸ் பண்ணுற. தன்யோசி, நீ செல்வந்தனாக இருக்கிறாய், பெறுதற்கரிய செல்வத்தை பெற்றவனாகி விட்டாய். இந்த இடத்துல தன்யகாங்கிறதுக்கு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் சித்த சுத்திங்கிறார். சித்த சுத்தி தான் தனம், மன தூய்மைதான் சிறந்த செல்வம், சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் சிறந்த செல்வம். விவேக வைராக்கிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வந்தான் உண்மையிலேயே பெறுதற்கரிய செல்வம். இந்த தங்கம், வைரம், வைடூரியம், கரன்சி, பேங்க் அக்கௌண்ட்டு, வீடுகள், நிலங்கள், சொத்துகள், மண், பெண், பொன், எடுபிடி ஆட்கள், இதெல்லாம் செல்வங்கள் அல்ல. இதெல்லாம் போலி செல்வங்கள், துன்பம் கலந்த இன்பத்தை தரக்கூடிய செல்வங்கள், நிறைவை தராத செல்வங்கள், நம்மை அடிமைப்படுத்தும் செல்வங்கள். உண்மைதானே? இந்த செல்வங்களெல்லாம் நம்மை அந்த செல்வத்துக்கு நாம் அடிமையாயிடுவோம். அந்த செல்வத்தை நமக்கு செலவு பண்ணவும் மனசு வராது, இன்னொருத்தருக்கும் கொடுக்கவும் மனசு வராது, நம்மளால் அதை விட்டு விலகி இருக்கவும் முடியாது. அப்போ நம்மளை அது அடிமைப்படுத்தி விட்டது தானே அர்த்தம். ஆனால் இந்த செல்வம் விவேக வைராக்கிய தனம், இந்த செல்வத்தை நீ பெற்று விட்டாய்ங்கிறார். தன்யோசி அப்படின்னு சொன்னால் சாதன சதுஷ்டய சம்பன்னோசி. அதுக்கு என்ன காரணம்னா, செய்ய வேண்டிய கர்மாக்களை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற தர்மத்தை ஒழுங்காக கடைப்பிடிச்சதுனால உனக்கு வந்த பலன். கிருதகிருத்தியோசி, செய்ய வேண்டிய தர்மங்களை பொறுப்பாக பொறுமையாக இத்தனை நாள் நீ செய்ததனால்தான் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி உனக்கு வந்திருக்கிறது. ஏதோ சிறிது காலம் சகாம தர்மானுஷ்டானத்தை பண்ணினாலும் பிறகு புண்ணியத்தினால நீ நிஷ்காம தர்மானுஷ்டானமாகிய கர்மயோகத்தை பண்ணி இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி என்கிற செல்வத்தை நீ பெற்றிருக்கிறாய். ஆக உனக்கு விவேகம் இருக்குது, சம்சாரத்திலிருந்து விடுபடணுங்கிற அந்த விவேகம் இருக்குது, மோட்சம்னா என்னங்கிற ஒரு விவேகம் உனக்கு இருக்குது, அதுக்கு சாதன ஞானங்கிற விவேகம் இருக்குது, அதுக்கு குருக்கிட்ட போகணுங்கிற விவேகம் உனக்கு இருக்குது. ஆகையினால நீ சாதன சதுஷ்டய சம்பன்னவான் அசி, துவம் சாதன சதுஷ்டய சம்பன்னவான் அசி. தன்யோசின்னா அர்த்தம் அதுதான். கிருதகிருத்தியோசி, நன்றாக தர்மத்தை அனுஷ்டானம் செய்து நிறைவு செய்திருக்கிறாய். சுதர்ம அனுஷ்டீயதாம் கர்மாசு சந்தியஜ்யதாம். ரெண்டும் கவனிக்கணும். என்ன சொல்கிறார் சங்கராச்சாரியார் சாதன பஞ்சகத்தில்? வேதத்தை படிக்கணும், வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மங்களை ஒழுங்காக பண்ணணும், அதை காமிய கர்மத்தை விட்டுடணும், நீ பண்ணுற கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும், பாப கர்மங்களை எல்லாம் பிராயஷ்சித்த கர்மங்களால் அழிக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற சுகத்தை இருக்கிற குறைய புரிஞ்சுக்கணும், இந்த விஷய சுகத்தில் இருக்கக்கூடிய குறைய புரிஞ்சுக்கணும், துக்கமிஸ்ருத அதிருப்திகர பந்தக விஷய சுகத்தை தோஷத்தை புரிஞ்சுக்கணும். துக்கமிஸ்ருதத்துவ தோஷா, அதிருப்திகரத்துவ தோஷா, பந்தகத்துவ தோஷா அப்படின்னு 3 வகையான தோஷம் இந்த உலக சுகத்துக்கு விஷய சுகத்துக்கு இருக்குது. ஆகையினால ஆத்ம சுகத்தை விரும்பணும். ஆத்மேச்சா வியவசீயதாம், ஆத்மசுகத்தை விரும்பணும். அதுக்காக வேண்டி நீ வீட்டில் இருந்தால் உனக்கு விஷய சுகத்தை வாசனை தான் பலமாக இருக்கும். சத்சங்கம் எங்கே நடக்கிறதோ, சாதுக்கள் எங்கே இருந்து கொண்டு
வைராக்கியத்தோடு கூடின வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, விஷய சுகத்தை விட்டு உடம்பை காப்பாற்றி கொண்டு ஆத்ம சுகத்துக்காக எங்கே பிரயத்தனம் பண்ணுகிறார்களோ அங்கே போயிடு. ஆக நிஜகிருஹாத் தூர்ணம் விநிர்கம்யதாம். அங்கே போய் நீ எப்பவும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சத்சங்கம் பண்ணு. சங்க சத்சு விதீயதாம். ஈஸ்வரனை தியானம் பண்ணு. பகவதோ பக்திர் திருடாதீயதாம். சாந்தியாதி பரிச்சீயதாம். சமதமாதி குணங்களையெல்லாம் பழகு. இதெல்லாம் சாதன சதுஷ்டய சம்பத்தி பிராப்திக்கான உபாயம். சத்சங்கம், ஈஸ்வர தியானம், தோஷ தரிசனம், விஷயசுக தோஷ தரிசனம், ஆத்மசுக குணதரிசனம். ஆத்மசுகத்தில் இருக்கக்கூடிய குணத்தை தெரிஞ்சுக்கணும். துன்பம் கலவாத இன்பம், நிறைவை தரும் இன்பம், சுதந்திரமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் இன்பம். அந்த சுகத்தை விரும்பி சத்சங்கத்துக்கு போயிடு. இந்த விஷய சுக விஷயங்களை பற்றி பேசுகிற அசத் சங்கத்தில் சேர்ந்திருக்காதே. எப்போ பார்த்தாலும் விஷய சுகத்தை பற்றி பேசக்கூடிய அசத் ஜனங்களோட சேராதே. ஆத்ம சுகத்தை பற்றி பேசுகிற சஜ்ஜனங்களோட சேர்ந்து ஈஸ்வர தியானம் பண்ணி சமதமாதி குணங்களை பழகி அதுக்கப்புறம் கர்மாவை விடணும். கிருத்தகிருத்தியோசிக்கு அர்த்தம் சொல்கிறேன். நீ பண்ண வேண்டிய கர்மத்தை எல்லாம் பண்ணியாச்சு, நீ சந்நியாசிக்குள்ள யோக்கியத்தை அடைஞ்சிருக்கேன்னு அர்த்தம். வைராக்கியத்தை பரிபூர்ணமாக அடைந்திருப்பதால் நீ துறவு வாழ்க்கைக்குரிய தன்மையை பெற்றுவிட்டாய். கிருத்தகிருத்தியோசி. நீ வேதாந்தம் படிக்கிறதுக்கு வாழ்க்கையை ஒப்படைக்கிறதுக்கு வந்துட்ட. கிருத்தகிருத்தியோசி. அதனால் உன் குடும்பத்துக்கு பரமக்ஷேமம். உன் குடும்பத்திலே இருந்து உனக்கு குடும்பத்துக்காக உழைக்கிறவனை காட்டிலும் நீ குடும்பத்தை தியாகம் பண்ணி வேதாந்தம் படிக்க வந்திருக்கிற உன்னால் உன் குடும்பத்துக்கே க்ஷேமம். தே குலம் துவயா பாவிதம். உன்னுடைய குலமானது உன்னால் பவித்திரமானது. உன் குலத்தில் இருக்கின்றவர்களுக்கும் நாஸ்யா பிரம்மவித் குலே பவதி என்று மாண்டூக்கிய உபனிஷத் சொல்கிறது. 11வது மந்திரமோ என்னவோ, மாண்டூக்கிய உபனிஷத் 10ஓ 11ஓ மந்திரம் சொல்லுகிறது. அஸ்ய குலே அப்ரம்மவித்து நபவதிங்கிறது. இவனுடைய குலத்தில் பிரம்மத்தை தெரியாதவன் இருக்க மாட்டான். யாராவது ஒருத்தன் இவன் குடும்பத்தில் வேதாந்தம் படிக்கிறவன் வந்துடுவான்னு அர்த்தம். அஸ்ய குலே அப்ரம்மவித்து நபவதி. ஏன்னா இவன் எதுக்காக போனான்னு என்கொயரி பண்ணாலே சில பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மகிமை, அவனுக்கும் வாழ்க்கையில் இருக்கிற தன்மையை புரிஞ்சு விரக்தி வந்ததுன்னா இதுக்கு தானே வரப்போகிறான். ஆக திருஷ்டம் அதிருஷ்டம் பல குணங்களில் சொல்கிறது. உன்னுடைய குலம் தூய்மைப்படுத்தப்பட்டது. சாஸ்திரத்தில் சொன்னப்பட்ட கர்மாவெல்லாம் பண்ணி சுத்த சித்தத்தை அடைஞ்சிருக்கேன். வம்சம், உன்னுடைய வம்சம் எல்லாம் என்னது? சர்வோபி பாவித்தம் பவித்ரீகிருத்தா. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. குலம் பவித்ரம் ஜனனீ கிருதார்த்தா விஸ்வம்பரா புண்ணியவதி சேன அபாரசச்சித் சுகசாகரேஸ்மின் லீனம் பரே பிரம்மணி யஸ்ய சேதः ஸ்நாதம் தேன சமஸ்ததீர்த்தசலிலே சர்வாபி தத்தாவனி யஜ்ஞானாஞ்ச சஹஸ்ரமிஷ்டமகில தேவாಶ್ಚ சம்பூஜிதாः சம்சாராச்ச சமுத்ததாः ஸ்வபிதரः த்ரைலோக்யபூஜ்யோப்யசௌ யஸ்ய பிரம்ம விசாரணே க்ஷணமபி ஸ்தைரியம் மனః ப்ராப்னுயாத். ஏன்னா இவனை கிருதகிருத்தியோசி பாவிதம் தே குலம் துவயாங்கிறார். இன்னும் அவனுக்கு ஞானம் வரல, மோட்சம் அடையலை. ஆனால் அதுக்கு முன்னாலேயே அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறார். நிச்சயமாக அவனுக்கு கிடைக்க போகிறது. இந்த 2 ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா, யார் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை மெய்ப்பொருளில் நிலைநிறுத்துகிறானோ, இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடாமல் மெய்ப்பொருளில் நிலைநிறுத்துகிறானோ,
அவனுடைய குலம் பவித்திரமாகிறது. ஜனனி கிருதார்த்தா, அவனுடைய தாய் பெரும் நன்மையை பெற்றவளாகிறாள். ஜனனி கிருதார்த்தா விஸ்வம்பரா புண்ணியவதீச்ச தேன. இவனை உடம்பில் தாங்கினதுனால பிரபஞ்சத்தையே உடம்பில் வச்சு காப்பாற்றின புண்ணியம் அவளுக்கு வந்துடும். அந்த தாய் இந்த ஞானியை தன் வயிற்றில் சுமந்ததுனால அவளுக்கு உலகத்தையே பிரபஞ்சத்தையே சுமந்தவள் ஆயிடுவாளாம். மகா புண்ணியவதி ஆகிவிடுவாள் அவனுடைய தாய். யார் அப்படின்னா, எவனுக்கு அபார சச்சித் சுக சாகரேஸ்மின், இந்த சச்சிதானந்த கடல்ல எவனுடைய எஸ்ய சேதா, யாருடைய சித்தமானது பரே பிரம்மணி லீனம், அந்த பரபிரம்மத்தில் யாருடைய மனசானது ஒடுங்கி இருக்கிறதோ அவனுடைய தாய் செய்ய வேண்டியதை செய்த பாக்யவதி புண்ணியவதி, கடவுளையே தாங்கின புண்ணியத்துக்கு நிகராவாள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. எவன் ஒருத்தன் இந்த ஞானத்தை குருமுகமாக அடைகிறானோ அவனுக்கு என்னென்னா, அவன் எல்லா புனித தீர்த்தங்களிலும் நீராடினவன். அதனால் ஸ்நாத்தம் தேன சமஸ்த தீர்த்த சலிலே, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களில் எல்லாம் ஸ்நானம் பண்ணினத்துக்கு சமமானவன் இந்த ஞானி. சர்வாபி தத்த அவனி, எல்லா தானமும் பண்ணின புண்ணியம் அவனுக்கு வந்துடுமா. சமஸ்த தானங்களும் பண்ணின புண்ணியம் குருக்கிட்ட போய் வேதாந்தம் படிக்கிறதுனால கிடைக்கிறதாம். இது தகுதியோட சர்வாபி தத்தாவனி. அது மாத்திரமில்லை, ஆயிரக்கணக்கான யாகங்களை செஞ்ச பலன் கிடைக்கிறதா அவனுக்கு. சஹஸ்ரமிஷ்டம் யஜ்ஞானாஞ்ச சஹஸ்ரமிஷ்டம், எல்லா யஜ்ஞங்களையும் பண்ணின புண்ணியம் அவனுக்கு வந்து விடுறதான். எல்லாம் வாஜபேய யாகம் சோமயாகம்னு என்னெல்லாம் யாகங்கள்லாம் சொல்கிறாங்களோ அத்தனை யாகங்களையும் பண்ணின புண்ணியம் அவனுக்கு கிடைக்கிறது. அகிலாக தேவாஷ்ட சம்பூஜிதாக, எல்லா கோவிலையும் இருக்கக்கூடிய எல்லா மூர்த்திகளையும் அவன் பூஜை பண்ணினத்துக்குள்ள பலன் கிடைக்கிறது. இது என்னது அர்த்தவாதம் இல்லை, யதார்த்தவாதம். உண்மையிலே அது அவ்வளோ விசேஷம். அகிலா தேவாஷ்ட சம்பூஜிதாக, அவனுடைய முன்னோர்களையெல்லாம் அவன் கரையேற்றினவனாகிறான். சம்சாராச்ச சமுத்ததா ஸ்வபிதரஹா, அவனுடைய முன்னோர்களையெல்லாம் இவன் அவர்களுடைய பிறவியெல்லாம் அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தவன் ஆயிடுறானான். சம்சாராச்ச சமுத்ததா ஸ்வபிதரஹா திரைலோக்கிய பூஜ்யோப்பியசௌ, 3 லோகத்திலையும் இவன் பூஜிக்கப்படுகிறானா. யாருன்னா, யஸ்ய பிரம்ம விசாரணே க்ஷணமபி ஸ்தைரியம் மனஹா பிராப்னுயாத், எவன் ஒருவன் பிரம்ம விசாரத்தில் ஒரு க்ஷணமாவது மனசை செலுத்தினா கூட போகிறோம் இவ்வளோ வந்துடுங்கிறார். இது கொஞ்சம் அதிசயோக்தி மாதிரி தான் இருக்கும். யஸ்ய பிரம்ம விசாரணே க்ஷணமபி மனஹா ஸ்தைரியம் பிராப்னுயாத், ஸ்தைரியம் மனஹா பிராப்னுயாத், எவனொருவன் பிரம்ம விசாரணத்தில் ஒரு க்ஷணமாவது மனசை செலுத்தினான்னா போரும், இத்தனை கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் பாவித்தம் தே குலம் துவயா, உன்னால் உன் குலமே புனிதம் அடைந்தது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்னென்னா, எதனால் அப்படின்னா, எது அவித்யாபந்த முக்தியா பிரம்மீ பவதிம் இச்சசி தஸ்மாத்து தொம் தன்யோசி, அப்படி படிக்கணும். எது அவித்யாபந்த முக்தியா, அவித்தைங்கிற அவித்தையினால் உண்டான பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு, அவித்தையினால தான் பந்தம், அவித்தியே பந்தம் பாங்க சில பேர். அவித்யாபந்த முக்தியிலிருந்து, இந்த அறியாமையினால் ஏற்பட்ட கட்டிலிருந்து நீ விடுபடுறதுக்கு மாத்திரம் இல்லை, பிரம்மீ பவித்தும் இச்சசி, இந்த அஜானத்தை விட்டு நீ பிரம்மனாக, அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜானத்தை விட்டு
அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞான நிஷ்டையை நீ அடைய விரும்புவதால் இப்படி போகணும். அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜான பந்தத்தை விட்டு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞான நிஷ்டையில் நீ இருக்க விரும்புவதனால் நீ செல்வந்தனாகிவிட்டாய், அதற்குரிய தகுதியை பெற்று விட்டாய். சாஸ்திரத்தில் சொன்ன தர்ம கர்ம காரியங்களையெல்லாம் செய்து விட்டாய். இந்த தகுதியை பெற்றதனாலேயே நீ அந்த தகுதி என்னும் செல்வத்தை பெற்றதனால் அதற்குரிய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கர்மங்களையெல்லாம் செய்தவனாகிவிட்டாய். இதனால் உன்னுடைய குடும்பமே தூய்மை பெற்று விட்டது. நீ எல்லா தீர்த்தத்திலும் ஸ்நானம் பண்ணினவனாவாய், எல்லா தானங்களையும் செய்தவனாவாய், நீ எல்லா யஜ்ஞங்களையும் செய்தவனாவாய், நீ எல்லா தேவதைகளையும் பூஜை செய்தவனாவாய், உன்னுடைய முன்னோர்களையெல்லாம் நீ கரையேற்றி விட்டாய். தர்ப்பணம் பண்ணி ஸ்ராத்தம் பண்ணி இல்லை, நீ இந்த விசாரத்துக்கு வந்ததினாலேயே நீ கரையேற்றி விட்டாய். அது மாத்திரமில்லை, உன்னை 3 லோகத்திலும் உன்னை பூஜை பண்ணுகிறார்கள். அதுக்கு காரணம் உன் மனசு இதில் ஈடுபட்டதுனால. ஒரு க்ஷணம் ஈடுபட்டாலே இவ்வளவு கிடைக்கும்னா நீ வாழ்க்கையவே இதுக்கு கொடுக்குற போது எப்படி இருக்கும்? ஒரு க்ஷணம் இதில் இருந்தாலே போரும்னு சொல்கிறது ஸ்லோகம். அது கொஞ்சம் அதிசயோக்தி, மிகைப்படுத்தி சொல்கிறது. அப்படி அவனுக்கு அது ருச்சியை உண்டு பண்ணுறதுக்காக. ஏன்னா இப்படிலாம் செஞ்சால் தான் வரும். 100 கோடி ஜென்ம சுகிருதை புண்ணியர்வினா லப்யத்தேன்னு படித்தோம். 100 கோடி ஜென்மாவில் பண்ணின புண்ணியம் இல்லைன்னா இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு மனசு வராது அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதைத்தான் இங்கே வர்ணனை பண்ணி சொல்லியிருக்காரு. ஆக சிஷ்யனை நீ தகுதியுடையவன் அப்படின்னு அழகாக புகழ்ந்து சொல்கிறார். இங்கே அவனுக்கு இன்னும் ஞானம் இன்னும் பாடம் நடக்கலை, இருந்தாலும் அவன் நிச்சயமாக ஞானியாக போகிறாங்கிறதுக்காக அப்படி சொல்கிறதுங்கிறார் ஸ்லோகம். யத்யபி இதானீம் தஸ்ய ஞானம் ந ஜாத்தம் அதாபி குரு உபதேச ஸ்ரவண சமனந்தரமேவ உத்தம அதிகாரித்வாத் சஹா ஜாதஜானஹ பவதி பரிபக்வமதே சகிருத்ஸ்ருதம் ஜனயேத் ஆத்மதியம் ஸ்ருதேர்வச்சஹ இதி மாதவீய சங்கர விஜயே ஸ்ரீமத் ஆச்சாரியோக்தே. சங்கர விஜயத்தில் சொல்லியிருக்கான், நல்ல பக்குவப்பட்டவனுக்கு ஒரு லேசாக ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாலே போருமா அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கான். பரிபக்வ மதேஹே சகிருத்து ஸ்ருதம் ஜனயேத் ஆத்மதியம். ஆத்மதியம் ஜனயேதுன்னு ஆத்ம ஜானம். ஸ்ருதேர்வச்சா, ஸ்ருதியினுடைய வாக்கியம் இருக்குது. ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அப்படின்னு கீதையிலையும் பார்க்குறோம். அதுதான் சொல்கிறார். அத்தியந்த வைராக்கியவதா சமாதி. சமாதினா என்னவான்னா நல்ல வைராக்கியம் இருக்கிறதா சமாதி. இத்தியத்ரைவ வக்ஷமானத்வாத்து. சரி, கொஞ்சம் இதை பற்றி கருத்துக்கள்லாம் சொல்கிறார். நம்ம தான் முயற்சி பண்ணணும் மோட்சத்துக்கு, இன்னொருத்தர் முயற்சி பண்ண முடியாதுங்கிற கருத்தை சொல்கிறார். பாப்போம். ஸ்ரீ குருருவாச்ச தன்யோசி கிருதகிருத்யோசி பாவிதம் தே குலம் த்வயா யதவித்யா பந்த முக்த்யா பிரம்மீ பவிதுமிச்சசி. தன்யோசி கிருதகிருத்யோசி பாவிதம் தே குலம் த்வயா யதவித்யா பந்த முக்த்யா பிரம்மீ பவிதுமிச்சசி.